விக்டோரியாவின் சவுத்தாம்பர்டன் நகரில் கார்மெண்ட்ஸ் கன்ஃபெக்ஷனர்ஸ் என்ற கடையை நடத்தி வரும் 62 வயதான ஆனந்த ரத்நாயக்க மற்றும் அவரது மனைவி அங்குள்ள இளைஞர் கும்பலின் தொடர் தொல்லைகளால் நாட்டை விட்டு வெளியேறி மீண்டும் இலங்கைக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். கடந்த 26 ஆண்டுகளாக சவுத்தாம்ப்டன் பகுதியில் வசித்து வரும் இவர்கள் கடந்த சில மாதங்களாக எதிர்கொண்டு வரும் வன்முறைகள் தங்களை நிலைகுலைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 6 முதல் 7 மாதங்களாக குறிப்பிட்ட இளைஞர் கும்பல் இவர்களது கடைக்குள் புகுந்து பொருட்களை திருடுவதையும் தட்டி கேட்டால் வன்முறையில் ஈடுபடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளது. ஒருமுறை சுமார் 300 பவுண்டுகள் மதிப்பிலான பொருட்களை அந்த கும்பல் அச்சுறுத்தி எடுத்து சென்றுள்ளது. இதுகுறித்து பலமுறை சிசிடிவி ஆதாரங்களுடன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்தும் எவ்வித உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆனந்த குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவத்தன்று கடைக்குள் புகுந்த இளைஞர்கள் ஆனந்தாவை தாக்கியதுடன் அவரது மனைவியின் மீது கனமான விளம்பர பலகையை தூக்கி வீசியுள்ளனர். இதில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். உடனடியாக போலீசாருக்கு உதவிக்கு அழைத்த ஆனந்தாவுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. தாக்கியவர்களை பிடிப்பதற்கு பதிலாக அங்கிருந்த ஒரு சிறுவன் கீழே விழுந்ததை காரணம் காட்டி போலீசார் ஆனந்தவையே கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட ஆனந்தா பின்னர் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த பிறகு எவ்வித குற்றச்சாட்டுமின்றி விடுவிக்கப்பட்டார். நான் தவறு செய்யவில்லை என்பதால் எனக்கு பயமில்லை. ஆனால் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது என் மனைவியின் நிலையை நினைத்து அழுதேன் என அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரது மனைவி மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும் உறக்கத்தில் பயந்து கத்துவதோடு உடல்நல குறைபாட்டிற்கும் உள்ளாகியுள்ளார். தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த சவுத்தாம்பர்ட்டனை விட்டு வெளியேறி மீண்டும் தாய்நாட்டிற்கே செல்ல போவதாக ஆனந்தா தெரிவித்துள்ளார். என் மனைவி கொல்லப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதில் என்ன பயன்? அப்போது கைது செய்து என்ன ஆகப் போகிறது? என் மனைவியை நான் இழந்திருப்பேனே என அவர் போலீசாரிடம் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார்.